ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெண்டைக்காயை வச்சு ஒரு குர்குரே பண்ணலாம். எனக்கு ஃபஸ்ட் டைமாக நான் பண்ணுறேன். ஓகே, எனக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்டே ஃபெயில் ஆகாமல் சக்ஸஸ் ஆகிடுச்சு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காயை வச்சு இந்த மாதிரி நீல வாக்கில் நாளாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டேன். அதில் 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அரை ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், கரம் மசாலா 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, 2 ஸ்பூன் எண்ணெய். இது எல்லாத்தையுமே ஒன்றா விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வேண்டாம். நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ லெமனோ யூஸ் பண்ணலை. அப்படியே யூஸ் இது இப்போ போட்டிருக்கிற மசாலா மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இதுவே நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா பிடிக்கிற மாதிரி வந்துடும். ஏன்னா அந்த எண்ணெய் விட்டுருக்கோம் இல்லையா, அது ரொம்ப நல்லா பைண்ட் ஆகி வந்துடும் அந்த மாவு. இப்போது அலசி கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி கிளியராக ஃபுல்லாக எல்லா பக்கமும் பரவுற மாதிரி திருப்பி விட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒரு ஓரம் இருக்கட்டும். எண்ணெய் கடாயில் ஊற்றி வச்சுருங்க. மிதமான சூடு தான் இருக்கணும். ரொம்ப சூடு இருந்தால் சீக்கிரம் தீஞ்சு போயிடும் மசாலா. ஏன்னா லைட் கோட்டிங் மசாலா தான் இருக்கும் இதில். அது உடனே தீஞ்சு போயிடும். அந்த மாதிரி தீய விடாமல் பொறுமையாக மிதமான சூட்டில் இந்த மாதிரி போடுங்க. திருப்பி விட்டு எடுத்தோம்னா சூப்பராக இருக்குது. நான் இந்த எப்படி வருமோன்னு நினச்சேன். ஃபஸ்ட் டைமாக பண்ணும்போது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு. எனக்கே ஒரு சந்தோஷமாக இருந்தது. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இதை செய்யறதே. இதையும் நான் ஒரு வீடியோவில் பார்த்து தான் பண்ணேன். ஆனால் இது நல்லாவே வந்துடுச்சு. இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போடலை, அது ஆப்ஷனல் தான் சொல்லிவிட்டு விட்டுட்டேன் நான். அது வேண்டான்ட்டு. இதுவே நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்த்த வரைக்கும் நான் இன்றைக்கி சாம்பாரோட இது சைட் டிஷ்ஷு. ரசத்துக்கு நல்லாயிருக்கும், தயிர் சாதம் நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடாத குழந்தை கூட இதை நல்லா சாப்பிடும். நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள். எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோ ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.